யாரெல்லாம் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து பிரித்தானியாவுக்கு பயணம் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே பெரும் மகிழ்ச்சியான ஒரு தகவலை பிரித்தானியாவினுடைய புதிய பிரதமர் அறிவிச்சிருக்கிறார். அதாவது இதுவரை காலமும் நாங்கள் இப்படி ஒரு அறிவித்தல் வெளியில வருமா என்று சொல்லி இயங்கிக் கொண்டிருக்க இன்றைக்கு சரியா இந்த காணொளி பதிவு செய்யறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னுக்கு தான் இந்த அறிவித்தல் வந்திருக்கு. அதாவது பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய புகலிட கோரிக்கையாளர்கள் சம்பந்தமாக இதற்கு முந்தைய இருந்திருக்கக்கூடிய அரசாங்கம் ரிஷி சுனக், அதுக்கு பிறகு இப்ப ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சி ரெண்டுமே நேர் எதிரான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்குது. ஒரு கட்சி புலம்பெயர்ந்தவர்களை முற்றாக எதிர்த்தது, அதே போல இப்ப இருக்கக்கூடிய கட்சி புலம்பெயர்களை 2 அகல கை நீட்டி உள்ளுக்கு வரவிட்டுக் கொண்டிருக்குது. அதிலும் குறிப்பா இந்த அகதி அந்தஸ்து கோரிக்கைகளுக்கு தான் இந்த விடயம் மிக ஒரு மகிழ்ச்சியான தகவலா இருக்க போகுது. சோ அந்த விடயம் என்ன, எப்படியான புதிய சட்டம் அறிமுகமாயிருக்கின்றத பற்றி தான் இந்த காணொலியில முழுக்க முழுக்க பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொளிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விஷயம் என்று சொன்னா, பிரித்தானியாவை பொறுத்த மட்டும் இந்த புலம்பெயர்தலால எதிர்நோக்குகிற பிரச்சனைகள் இருந்தாலும் இவர்கள் மூலம் எடுக்கக்கூடிய லாபத்தை தான் முற்றுமுழுதா எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்லி இந்த பிரித்தானிய அரசு ஆசைப்படுது. இதற்குத்தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த புதிய பிரதமர் தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்காரு. எப்படி என்று சொன்னா, இப்ப தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று பிரித்தானியாவில் ஆட்சி அமைச்சிருக்கு. அதற்கு பிறகு சடுதியாக கணக்க சட்டங்களை அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். உதாரணமாக சொல்லணும் என்று சொன்னா, இதற்கு முந்தி இருந்திருக்கக்கூடிய ரிஷி சுனக் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ருவாண்டா பில் திட்டம், அதாவது பிரித்தானியாவில் போய் அகதி அந்தஸ்து கோரிக்கை வைக்கக்கூடிய ஒருவரை அதாவது சட்டவிரோத வழிகள் மூலம் பிரித்தானியாவுக்கு போய் அகதி அந்தஸ்து கோரிக்கை வைக்கக்கூடியவர்களை பிரித்தானியாவில் இருந்து ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாக்கு நாடு கடத்தி அங்க வச்சு அவர்களை விசாரிச்சு அவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் பிரித்தானியாவுக்கும், இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய சொந்த நாட்டுக்கும் திருப்பி அனுப்புறதுதான் திட்டமாக இருந்தது. சோ புதிய பிரதமர் வந்தோடனே இந்த திட்டத்தை கேன்சல் பண்றார். ஏனென்று சொன்னா, ருவாண்டா ஒரு பாதுகாப்பு இல்லாத நாடு, ஏற்கனவே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி எங்கட நாட்டில் தஞ்சம் கோருகிறார்கள். நாங்கள் இன்னும் ஒரு நாட்டுக்கு, அதுவும் பாதுகாப்பு இல்லாத நாட்டுக்கு, அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கணும். சோ அவர்களை நாங்கள் அங்க அனுப்புறது சரியில்லாத ஒரு வேலை என்று சொல்லி அந்த ருவாண்டா பில் திட்டத்தை கேன்சல் பண்றார். அதற்கு பிறகு இவருக்கு பாரிய ஒரு வரவேற்பு புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட இருந்து, இப்ப அங்க வசிச்சு கொண்டிருக்கக்கூடிய இலங்கை இந்தியாவை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து கிடைக்குது. சோ இதற்கு பிறகு இப்ப அவர் இன்றைக்கு என்ன அறிவித்தல் விட்டிருக்காரு என்று சொன்னா, தாங்கள் இனிவரும் காலங்கள்ல கிட்டத்தட்ட 90,000 அகதி விண்ணப்ப கோரிக்கைகளை பரிசீலிக்க இருக்கிறதாகவும், அதுல சுமார் 60,000 பேருக்கு பிரித்தானியாவினுடைய குடியுரிமை வழங்க தாங்கள் தயாராக இருப்பதாகவும் இந்த புதிய பிரதமர் அறிவிச்சிருக்கார். உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி. இப்ப யாரெல்லாம் பிரித்தானியாவுக்கு போய் இந்த அகதி அந்தஸ்து கோரிக்கை வச்சு போட்டிருக்கீங்களோ உங்களுக்கு தான். ஏனென்று சொன்னா, இதுவரை காலம் இந்த விடயம் தடங்கி கொண்டே இருந்தது. இந்த ருவாண்டா பில் திட்டம் வந்த பிறகு அவர்கள் கொஞ்சம் பேர் எடுக்கப்பட்டது. சோ இவர்கள் எல்லாம் நாடு கடத்தப்படுவார்களா, இல்ல நாடு கடத்தப்பட மாட்டார்களா, இந்த அகதி அந்தஸ்து கோரிக்கை வச்சிருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு சொல்லி கண்ணக்க பிரச்சனைகள் போய் கொண்டிருந்தது. அது சட்டவிரோத வழிகளில் இருந்து மட்டும் இல்ல, மாணவர் விசாவில் போய் அகதி அந்தஸ்து கோரிக்கை வச்சிருந்தாலும், இல்ல வேலை விசாவில் போய் வச்சிருந்தாலும் எல்லாருமே அகதிகள் தான். சோ அப்படி இருக்கிறவர்களுக்கான நிலைமை என்ன என்று சொல்லி ஏங்கி கொண்டிருந்த ஒரு நேரம், அதாவது பதில் தெரியாம இருந்த ஒரு நேரத்தில் இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய அறிவிப்பு உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. இதே போல இன்னும் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கார். அதாவது இந்த புதிய பிரதமர், தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கார். இந்த திட்டம் யாரெல்லாம் பிரித்தானியாவுக்கு வேலை விசாவில் போகணும் என்று சொல்லி ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு ஒரு பேரிடியான தகவலாக இருக்க போகுது. ஏன் என்று சொன்னா, இந்த திட்டம் பிரித்தானியாவில் நேரடியாக ஒருத்தரையுமே பாதிக்கல, ஆனா மறைமுகமா இன்னும் ஒரு 2 வருடங்கள்ல எந்த ஒரு பணியாளர்களையும் பிரித்தானியாவுக்கு வெளியில இருந்து எடுக்க தேவையில்லை என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்த போகுது. எப்படி என்று சொன்னா, இந்த புதிய பிரதமர் ஸ்கில் இங்கிலாந்து என்று சொல்லப்படுகிற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கார். இந்த திட்டம் மூலம் இங்கிலாந்துல பிறந்து அங்கேயே வளர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கான பயிற்சி அளிக்கப்பட போகுது. இதற்கென்று சொல்லி ஒரு தனி அமைப்பை அவர் நிறுவியிருக்கார். இதற்கென்று சொல்லி எத்தனையோ கோடி ரூபாய்கள் முதலிடப்பட்டிருக்குது. ஏனென்று சொன்னா, இனிவரும் காலங்கள், அதாவது கடந்த 10 வருஷங்கள்ல இனி பிரித்தானியாவுக்கு வெளியில இருந்து ஆக்கள் எடுக்காம இங்க இருக்கக்கூடியவர்களை வச்சுக்கொண்டே நாங்கள் எங்களுடைய தொழிலை செய்யணும் என்றதுதான் இந்த ஸ்கில் இங்கிலாந்துடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளா இருக்குது. இது யாரை எஃபர்ட் பண்ண போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் வெளிநாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு வேலை விசாவில் நீங்கள் போகணும் சொல்லி, அதாவது என்ன ஒரு வருடத்துல 2 வருடத்துல போகணும் சொல்லி இப்ப உங்களோட நடவடிக்கை செஞ்சு கொண்டிருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தரப்போகுது. ஏனென்று சொன்னா, பிரித்தானிய அரசு நேரடியா நாங்கள் உங்களை உள்ளுக்கு எடுக்க மாட்டோம் என்று சொல்லல, ஆனா எங்களுக்கு தேவையான ஆக்களை நாங்களே ஏற்றுக்கொள்றோம், எங்கட நாட்டில இருந்தே எங்கட வேலைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொள்றோம் என்று சொல்றது இனி யாரும் உள்ளுக்கு வராதேங்கோ என்றதுதான். அப்ப என்ன நடக்க போகுது என்று சொன்னா, இந்த வேலை விசா சார்ந்து கணக்க விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட
நிராகரிக்கப்படலாம், அல்ல இந்த ஆஃபர் லெட்டர் கொடுக்கிறதுகள் வந்து நிராகரிக்கப்படலாம். இப்போ ஒருவரை நாங்கள் வேலை விசாவில் பிரித்தானியாவுக்கு எடுக்கணும்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த முகவர் வந்து பிரித்தானியா கவர்மெண்ட்டை விண்ணப்பிச்சு அங்கே இருந்து லெட்டர் எடுத்து தான் எங்களை ஹையர் பண்ண முடியும். ஸோ இனி அப்படியான திட்டங்கள் நிராகரிக்கப்படலாம், இல்லை இந்த திட்டங்கள் முற்று முழுதாகவே நிறுத்தப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. உண்மையிலேயே பிரித்தானியாவை பொறுத்த மட்டும் இது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். ஏன்னு சொன்னால் அவர்களுடைய பொருளாதார நிலைமை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகும். என்னதான் இருந்தாலும் இந்த புலம்பெயர் நாட்டிலிருந்து பிரித்தானியாவுக்கு வேலை விசாவில் போகணும் என்று சொல்லி ஆசைப்படுறவர்களுக்கு ஒரு பேரடியான விஷயமா தான் இருக்க போகுது. அதே போல இந்த மாணவர் விசா தொடர்பில் கணக்க நாடுகள் எல்லா சட்டங்களையும் இறுக்கி கொண்டு வருது. உதாரணமாக சுவிஸ் எடுத்தோம்னு சொன்னால் சுவிஸ் வந்து தன் நாட்டுக்கு நீங்கள் மாணவர் விசா மூலம் வரணும்னு சொன்னால் நீங்கள் கட்டக்கூடிய பேமெண்ட், அதாவது ஆரம்ப பேமெண்ட்டை வந்து இனிஷியல் பேமெண்ட்டை 3 மடங்காக அதிகரிச்சுது. அதே போல் ஆஸ்திரேலியா 2 மடங்காக அதிகரிச்சிருக்குது. கனடா வந்து படித்து முடிச்ச பிறகு வேலை இல்லை, நீங்கள் உங்களோட நாட்டுக்கே திரும்பி போங்கன்னு சொல்லி அறிவிச்சிருக்குது. ஸோ அதே போல் பிரித்தானியா என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நீங்கள் படித்து முடிச்ச பிறகு வேலை செய்யலாம். ஒரு சில தொழில்களில் நீங்கள் படித்து முடிச்ச பிறகு வேலை செய்யலாம். வேலை செய்யும் போது உங்களுக்கு 2 வருட போஸ்ட் கிராஜுவேட் பெர்த் தான் கிடைக்குதுன்னு சொன்னால் அதை இவ்வளவு காலமும் நீங்கள் நீடிச்சு கொள்ளலாம். ஆனால் இனி அதை நீடிச்சு கொள்ள முடியாது. அதாவது உங்களுக்கு 2 வருடம் தான் வேலைன்னு சொன்னால் நீங்கள் 2 வருடம் தான் வேலை செய்யலாம், அதற்கு பிறகு அதை நீடிச்சு கொள்ள முடியாது. ஸோ இங்கே என்ன பெரிய ஒரு விடயம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் 2 வருடம் வேலை செய்து போட்டு நீங்கள் அங்கே வந்து பிரித்தானியாவினுடைய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியாது. இதுதான் ஒரு பேரிடியான தகவல். ஸோ இது வந்து பிரித்தானியாவில் இப்போ நடைமுறையில் இருக்குது. இது வந்து ரிஷி சுனக் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் இப்போ நடைமுறையாக இருக்குது. ஸோ இதை அவர் கேன்சல் பண்ணுவாரா, இல்லை இதில் ஏதாவது மாற்றங்கள் நடக்குமான்னு சொல்லி கணக்க தரப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த புதிய பிரதமர் இந்த புலம்பெயர்தலுக்கு, அதிலும் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு வரக்கூடியவர்களை சரியான ஒரு ஆதரவாக இருக்கார். அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கல, அவர்கள் மூலம் பிரித்தானியா என்னென்ன விதத்தில் உழைச்சு கொள்ளலாம் என்றதில், பிரித்தானியா என்னென்ன விதத்தில் லாபம் ஈட்டிக் கொள்ளலாம் என்றதில் தான் மும்முனைப்பாக இருக்கிறார். என்னென்னு சொன்னால் அவர் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறார். எப்படின்னு சொன்னால் நீங்கள் பிரித்தானியாவுக்கு வரக்கூடியவர்கள், இந்த விசிட் விசாவில் பிரித்தானியாவுக்கு வரக்கூடியவர்கள் வந்து நீங்கள் வேலை செய்யலாம் என்ற ஆஃபரும் வருது. எப்படி என்று சொன்னால் எல்லாரும் விசிட் போய் வேலை செய்ய முடியாது. சாதாரணமாக ஒரு விசிட் விசாவில் போயிட்டு நீங்கள் வேலை செய்ய முடியாது. நீங்கள் யாரெல்லாம் கல்வியல் ஆராய்ச்சியில் ஈடுபடுறீங்களோ, இல்லை சட்டத்தரணிகளாக இருக்கிறீங்களோ, இல்லை அறிவியல் மேதைகளாக இருக்கிறீங்களோ, நீங்கள் எல்லாம் பிரித்தானியாவுக்கு விசிட் விசாவில் வந்தாலும் இங்கே நீங்கள் வேலை செய்யலாம். இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் வேலை செய்யலாம் என்று சொல்லி ஒரு ஆஃபரை கொடுக்குறார். ஏன் என்று சொன்னால் பிரித்தானியாவுடைய வளத்தை பெருக்கிறதுக்காக. அதாவது அது நிதி சார்ந்திருக்கலாம், இல்லை அறிவு சார்ந்திருக்கலாம், இல்லை ஆராய்ச்சிகளுடைய பின்புலமாக இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களை தன் நாட்டுகளை கொண்டு வந்து நிரப்புறதன் மூலம் பிரித்தானியா வந்து அமெரிக்கா போல இல்லை ஆஸ்திரேலியா போல ஒரு ஆரோக்கியமான ஒரு நாடாக மாறும் என்று சொல்லி இந்த புதிய பிரதமர் நினைக்கிறார். இதால தான் இப்படியான திட்டங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்படுது. இப்போ கனடாவை எடுத்துக்கொண்டு சொன்னோம்னா கனடாவில் வந்து நீங்கள் யார் விசிட் விசாவில் போனாலும் வேலை விசாவுக்கு மாற்றி வேலை செய்யலாம். ஆனால் பிரித்தானியாவில் அப்படி வேலை செய்ய முடியாது. சாதாரண ஒருவர், எந்த ஒரு பின்புலமும் இல்லாத ஒருவர் போய் விசிட் விசாவில் போய் வேலை செய்ய முடியாது. ஆனால் நல்ல கல்வி அறிவு உள்ளவர்கள், சட்டத்தரணிகள், இப்படி நான் சொல்லக்கூடிய இந்த உதாரணங்கள் இருக்கிறவர்கள் எல்லாமே இந்த விசிட் விசாவில் போய் வேலை செய்யலாம் என்று சொல்லி ஒரு ஆஃபரையும் கொடுத்திருக்கார். ஸோ மிகப்பெரிய ஒரு மாற்றம் பிரித்தானியாவில் நடக்க போகுதுன்றது மட்டும் உறுதியாக தெரியுது. ஏன்னு சொன்னால் புலம்பெயர்தலுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு அவர்களை வச்சு பிரித்தானியா எந்த அளவுக்கு முன்னோக்கி பயணிக்கலாம் என்றதுல இந்த புதிய பிரதமர் தீவிரமாக இருக்கிறதால நிச்சயமாக அது புலம்பெயர்ந்து பிரித்தானியாவுக்குள்ள போகக்கூடியவர்களுக்கும் சரி, இல்லை இப்போ இருக்கக்கூடிய பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் சரி, பிரித்தானிய மக்களுக்கும் சரி, அது ஒரு ஆரோக்கியமான விடயமாகத்தான் இருக்க போகுது. வெறுமனவே நீங்க ஒருத்தரும் வர வேண்டாம் என்று சொல்லி முன்னுக்கு இருந்த பிரதமர் ரிஷி சுனக்க போல பக்கத்தை தடுத்து நிறுத்தாம அந்த மக்களுக்கு மேலும் கஷ்டத்தை கொடுக்காம அவர்களை வச்சுக்கொண்டு பிரித்தானியாவும் வளரணும், அவர்களும் வளரணும் என்றதுல இந்த புதிய பிரதமர் நல்ல நல்ல கொள்கைகளை கடைபிடிச்சு கொண்டு வரார். ஸோ இது வந்து எல்லா மக்களாலையும் வரவேற்கப்பட்டிருக்குது. குறிப்பா இந்த ருவாண்டா பில் திட்டம் கேன்சல் பண்ணப்பட்டது வந்து அங்க இருக்கக்கூடிய கணக்க மனிதநேய அமைப்புகளால வரவேற்கப்பட்டிருக்குது. யூஎன் கூட அதுக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்குது, வரவேற்று ஒரு அறிக்கை விட்டிருக்குது. என்னன்னு சொன்னா ருவாண்டா ஒரு பாதுகாப்பு இல்லாத நாடு, நீங்க அதை கேன்சல் பண்ணினது நல்லம் என்று சொல்லி. ஏன் என்று சொன்னா இந்த பிரித்தானியா இந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தோம்னா சுவிஸும் வந்து இப்படி ஒரு திட்டத்தை நான் நடைமுறைக்கு கொண்டு வர போறேன் என்று சொல்லி அறிவிச்சிருந்தது. ஸோ இவர்கள் கேன்சல் பண்ணப்பட்ட பிறகு இப்ப சுவிஸ் தரப்புல இருந்து எந்த விதமான பேச்சுக்களும் இல்லை. ஸோ இப்படி ஒரு பெரிய நாடு கொண்டிருக்க அதை சார்ந்திருக்கக்கூடிய சிறிய நாடுகள் எல்லாம் இந்த திட்டத்தை அமல்படுத்தினா எல்லாருடைய நிலைமையும் கவலைக்கிடமாக போகும். ஸோ இதைத்தான் கணக்கு அமைப்புகள் எச்சரித்திருந்தது. இப்போ அவர் கேன்சலும் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த விடயம் மிக மிக வரவேற்கத்தக்க விடயம். அதே போல இந்த 60,000 பேருக்கு குடியுரிமை கிடைக்க போறது என்று சொல்லி அறிவிச்சதும் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு விடயம். ஸோ இது போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.